79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பரான சுவையான டேஸ்ட்டான ரெசிபி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன ரெசிபின்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதாங்க கம்பு நொய். கம்பு 1 கிலோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். 1/2 கிலோ வெல்லமும் வாங்கிட்டு வந்துட்டோம். வெல்லமும் கம்பும் சேர்த்து தாங்க இன்றைக்கி சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய சூப்பரான சுவையான ரெசிபி இது தாங்க இன்றைக்கி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வாங்க சொல்லித்தரேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த 1 கிலோ கம்புவை பாத்திரத்தில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கின பிறகு 2 ஏலக்காய் துண்டு அதில் போட்டு பொடியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்காதீங்க, நொய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி சாப்பிட நல்லாயிருக்கும், நல்லா மெண்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெசிபியை எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப விரும்பி நான் சாப்பிடுவேன். நான் மட்டும் இல்லை, என் கூட பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் இது எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ கம்பு கூழ் சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இது பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். இது கெடாத பொருள். வேறு பொருள் நீங்கள் ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா கெட்டுரும். இது நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கெடாது. ஏன் கெடாதுன்னு பார்த்தீங்கன்னா இது வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு நொய், இது மட்டும்தான். பாருங்கள், குழந்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது போல் நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் குக்கிங் சேனல் நான் அடிக்கடி வீடியோவாக போடுவேன்.